ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டாலேஷன் வீடியோஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேலூரில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு நம்ம ஒரு ஃபுல் இன்ஸ்டாலேஷன் செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ப்ரொஜெக்டர், ஸ்க்ரீன், ஆடியோ எக்யூப்மெண்ட் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதனுடைய வீடியோஸாக நீ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரொஜெக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஆப்டோமாவில் EHD 55 அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்டரும், ஸ்க்ரீன் பார்த்துட்டிங்கன்னா 120 இன்ச்சஸில் மேனுவல் ஸ்க்ரீன் தான் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு டெடிக்கேட்டட் ரூம் இல்லாமல் ஹாலில் தான் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ரூமோட இன்டீரியர்லாம் ஃபுல்லாக அவங்க முடிச்சிட்டாங்க. ஸோ ஆடியோ எக்யூப்மெண்ட் கஸ்டமரே வச்சுருந்தாங்க. ஸோ அது டோட்டல் செட்டப்பாக தான் நம்ம இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ஓவராலாக இன்ஸ்டாலேஷன் எல்லாமே முடிச்சிட்டோம். கேலிப்ரேஷன் ப்ராசஸ் நம்ம இந்த கஸ்டமர் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ கேலிப்ரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இது மூலிமா அந்த ரூமோட அனலிஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, ரூமில் என்ன ரெஸ்பான்ஸ் எடுத்துக்குது, இந்த எக்யூப்மெண்ட் வச்சதுக்கப்புறம் என்ன ஃப்ரீக்வன்சி அங்கே எடுத்துக்குது, அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம எப்படி மிங்கிள் பண்ணணும், என்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம தெரிஞ்சு தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் இந்த கஸ்டமருக்கு ஒரு ப்ரீமியம் கேட்டகரி இருக்கக்கூடிய நம்ம கேலிப்ரேஷன் தான் பண்ணி கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கஸ்டமர் பிளேஸில் நம்ம ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் 120 இன்ச்சஸில் மேனுவல் ஸ்க்ரீன் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த கஸ்டமர் ஒரு ஹால் அப்படிங்கிறதுனால டிவி ப்ளஸ் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணதுனால 2 மல்டிபிளாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம மேனுவல் ஸ்க்ரீன் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா டெனானில் 6700 13.2 சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் ஏற்கனவே ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஃபோக்கல் பிராண்டில் 2 டவரு, ஒரு சென்டரு, சரவுண்ட் ஸ்பீக்கரை பார்த்துட்டிங்கன்னா 4 சரவுண்ட் டோட்டலாக வச்சுருந்தாங்க. ஸோ இதில் இந்த டவரோட லெஃப்ட்டு, ரைட்டு, சென்ட்ரு இதை நம்ம ஃப்ரண்ட்டில் ஹேங் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சப்வூஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் SVS பிராண்டில் BB1000 Pro அப்படிங்கிற ஒரு சப்வூஃபர் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய சப்வூஃபர் தான் இது. உங்களுக்கு மூவிஸ் ப்ளஸ் மியூசிக் ரெண்டுமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக ஃப்ரண்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம LCR ப்ளஸ் ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்து சரவுண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பேக் சைடில் பார்த்துட்டிங்கன்னா சரவுண்ட் லெஃப்ட்டு, ரைட்டு, சரவுண்டு பேக்கு இதுக்குமே நம்ம அந்த ஃபோக்கல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஃபோக்கல் ஸ்பீக்கர்ஸை ஒரு ஸ்டாண்டு ஒன்று மவுண்ட் பண்ணி லைட்டாக டில்ட்டிங் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீட்டில் குழந்தைங்க நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால சரவுண்ட் ஸ்பீக்கரை மட்டும் கொஞ்சம் ஹைட்டில் நம்ம ஹேங் பண்ணியிருந்தோம். பட் அதுவுமே கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்லிவிட்டு பிளேஸ்மெண்ட் தப்புங்கிற மாதிரி நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம அதை பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸும் கஸ்டமர் வேறு ஒரு இடத்துல வாங்கியிருந்தாங்க. ஸோ அது ஒரு பாக்ஸில் மேக் பண்ணி ஏற்கனவே அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்து ப்ரொஜெக்டரை பொறுத்த வரைக்கும் ஆப்டோமாவில் 4K சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஜெக்டர் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ப்ரொஜெக்டர் தாங்க நான் சொல்லுவேன். ஸோ ஓவராலாக ஒரு 11.1 செட்டப் இந்த கஸ்டமர் பிளேஸில் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் எதனா தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், டியூனிங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.